ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு இப்ப நான் பேசுறதே கேக்குதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறதே கேக்குதா? எஸ் சார். சார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறதே கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். சார் 2 ஓபன் ஆயிருக்குதுங்க சார். தமிழ் ரிவிஷன் கிளாஸ்னு சொல்லி ஆன்லைன் சொல்லிட்டு 2 ஓபன் ஆயிருக்கு. அதுலயும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அதுல இருக்காங்க. சார் சார் கேக்குதாங்க சார்? சார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறதே கேக்குதா? சார் கேக்குதாங்க சார் நாங்க பேசுறது? ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பண்றாங்க, ரிப்ளை ஒண்ணும் வர மாட்டேங்குது. சார் நோட் பண்ணிட்டீங்களா? குட்டித்தீவின் வரைபடம், தோப்பில் முகமது மீரானினுடைய சிறுகதை தொகுப்பு, சாய்வு நாற்காலிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தோப்பில் முகமது மீரான். தோப்பில் முகமது மீரான். கால் முளைத்த கதைகள் யாருடைய சிறுகதை நூல்? கால் முளைத்த கதைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டேன்னா படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்கலாம், எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் இருக்கலாம், அதை தான் நான் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுறது சாட் கேட்கல, நீங்க சாட் பண்ணுங்க. கால் முளைத்த கதைகள். எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன். அது இல்லாம அவருடைய சிறுகதை நூல்கள் என்னெல்லாம் இருக்குன்னா உபபாண்டவம், தேசாந்திரி, கதாவிலாசம், இது எல்லாமே வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதை நூல்கள் தான். உபபாண்டவம், தேசாந்திரி, கதாவிலாசம், கால் முளைத்த கதைகள். நோட் பண்ணிட்டீங்களா? உப்பு கடலை குடிக்கும் பூனை. உப்பு கடலை குடிக்கும் பூனை யாருடைய நூல்? உப்பு கடலை குடிக்கும் பூனை குணசித்திரங்கள் யாருடைய சிறுகதை நூல்? ஸோ சிறுகதை நூல்கள் அட்லீஸ்ட் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையாவது நம்ம தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டியும் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் இல்லாததும் சிறுகதை ஆசிரியர்களோட நூல்கள் கொடுத்து பொறுத்துதல். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 4 அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறதே கேட்குதா? நோ சார். சார் உப்பு கடலை குடிக்கும் பூனை குணச்சித்திரங்கள் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். தாய்மானவர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யார்? தாய்மானவர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தாய்மானவர் பாடல்களில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஸோ தாய்மானவரை பத்தி வேற என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? தாய்மானவர் என்னவா பணியாற்றினாரு? தாய்மானவர் ஆற்றிய பணி. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. தாய்மானவர் ஆற்றிய பணி. தாய்மானவர் ஆற்றிய பணி. தாய்மானவர் என்னவா பணியாற்றினாரு? தாய்மானவர் ஆற்றிய பணி. விஜயர சொக்கநாதரிடம் அரசாங்க கவிஞராக இருந்தாங்க. படிச்சீங்களா இல்லையா? தாய்மானவரை பத்தி கொஸ்டின் கேட்டாலே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சார் கேக்குதாங்க சார்? தலைமை கணக்கர். எந்த மன்னன் கிட்ட தலைமை கணக்கரா பணியாற்றினார் தாய்மானவர்? ஏன்னா இங்க நின்று நான் படபடன்னு விஜயரங்க சொக்கநாதர் எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம்.
இலக்கணமும் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா 5 மணி நேரம் படபட நான் சொன்னேன் அப்படின்னா முடிஞ்சுச்சு. உங்களுக்கு என்ன தெரியுது தெரியலங்கிறது தெரியணும். அப்ப இலக்கியம் இன்னும் இத்தனைக்கும் நோட்ஸ் நான் அதுக்கு ஷேர் பண்ணிட்டேன் குரூப்ல. இதெல்லாம் நோட்ஸ் நான் குரூப்ல அனுப்புனதுதான். ஸோ தாய்மானவர் என்னவா பணியாற்றினாரு? தலைமை கணக்கரா பணியாற்றினார் தாய்மானவர்? சொக்கநாதர். தலைமை கணக்கரா யாரிடம் பணியாற்றினார் தாயுமானவர்? விஜய ரகுநாத சொக்கலிங்கர். திருச்சி மன்னன் விஜய ரகுநாத சொக்கலிங்கர். திருச்சி மன்னன் விஜய ரகுநாத சொக்கலிங்கர். தாய்மானவரினுடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மொழியின் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது தாய்மானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது தாய்மானவர் பாடல்கள். அவருடைய பாடல்கள் எல்லாமே கண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் வகையில இருக்கும். கண்ணி அப்படின்னா 2 அடிகள்ல பாடக்கூடிய பாடல்கள். கண்ணி அப்படிங்கிறது 2 அடியில் பாடக்கூடிய பாடல்கள். அந்த கண்ணிங்கிற செயல் வகையில தான் தாய்மானவரினுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். கண்ணி. தாய்மானவர் பிறந்த ஊர் இது. வேதாரண்யம். திருமறைக்காடு. தேரெழுந்தூர். தேரெழுந்தூர். தாய்மானவர் பிறந்த ஊர் எது? திருமறைக்காடு. திருமறைக்காடு. வேதாரண்யம் அதனுடைய தமிழ் பெயர் திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊரும் அதே திருமறைக்காடு தான். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊரும் அதே திருமறைக்காடு தான். தாய்மானவருடைய காலம் என்ன? இதெல்லாம் நீங்க ஒரே இடத்துல நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணாங்க. ஒரே இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய நோட்ஸ் நான் ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். அதனால நான் சொன்ன மாதிரி தனித்தனியா பிரிச்சு நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்துல குழப்பாம படிக்கிறதுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூசன் எதுவுமே வராது. தாய்மானவருடைய காலம் என்னன்னா 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்கு? தாய்மானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம். தாய்மானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் ராமநாதபுரம். அதுல ஒரு லட்சுமிபுரம். தாய்மானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரம். ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம். அங்கதான் தாய்மானவர் நினைவு இல்லம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் தாய்மானவரினுடைய நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம். தாய்மானவரினுடைய பாடல்கள் எல்லாம் தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற பெயர்ல நூலா தொகுத்திருக்காங்க. அந்த நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை. தாய்மானவர் பாடல்கள்ங்கிற நூல்ல உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை. நானே கொஸ்டின் கேட்டு நானே பதில் சொல்லிக்கிற வேண்டியது. எதுவுமே படிச்ச ஞாபகம் இல்லைங்களா? இலக்கியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? லாங்குவேஜ். தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 1452 பாடல்கள். 1452 1452 பாடல்கள். ஆயிரத்தி 1452. அழகிய சொக்கநாத புலவர் இந்த பேர் வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. காலமேக புலவர், அழகிய சொக்கநாத புலவர். ரெண்டு பேருமே இரற்ற மொழிதல் அப்படிங்கிற பாடல் பாடுவதில் வல்லவர்கள். இரற்ற மொழிதல் அப்படின்னா என்ன? இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன? இரட்டுற மொழிதல். இரற்ற மொழிதல் அணினா என்ன? ஸ்கூல் கூட காலமேக புலவருடைய பாடல் கொடுத்திருப்பாங்க. இரற்ற மொழிதல். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் திரும்புகையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதி கொடுத்திருப்பாங்க. என்னங்க மேம்? இது வந்து தனித்தனியா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் படி அனுப்பியிருப்பேன் மேம். லாஸ்ட் மினிட்ஸ்ல அதே சொன்னா ஒரு 4 டாபிக் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் மாதிரி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஸ்டினா கேட்டுட்டு இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்காங்க, தனித்தனியா பிரிச்சு நோட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எது கொஸ்டின் கேட்டாலும் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க.
இல்ல நோட்ஸ் பெரும்பாலும் நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. நமக்கு ஷார்ட் டைமுங்க மேம் இந்த குரூப் 4க்கு கிளாஸஸே கம்மியாக தான் போச்சு. எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எல்லா இதையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்ஸா ஒரு டாபிக் வைஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் எல்லாமே குரூப்ல இருக்குங்க மேம். இப்போ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே ஜூன் 9க்கு அடுத்து குரூப் 2க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ நிறைய சிலபஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா சிலபஸ்? ஸோ குரூப் 2A ப்ரிலிம்ஸ் சேம் அதே சிலபஸ் தான். ப்ரிலிம்ஸுக்கு அதே சிலபஸ் தான். மெயின்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயின்ஸ் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா 2க்கு வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷன், 2Aக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல மாத்திட்டாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல மாத்தினது வந்து 100 கொஸ்டின்ஸுக்கு ஸோ ஜிஎஸ் மாதிரி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 60 கொஸ்டின் அந்த இடத்துலயும் லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது முழுக்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இலக்கணம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா இது முடிஞ்சவொடனே அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது குரூப் 2A எக்ஸாம்ஸ் தான். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இது வந்து 2A மெயின் சிலபஸ்ல மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? மாடர்ன் ஹிஸ்டரி நவீன இந்தியாவினுடைய வரலாறு. நவீன இந்தியா வரலாறு என்ன? ஸோ நம்ம இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது, ஆங்கிலேயர்கள் வந்ததுல இருந்து நம்ம சுதந்திரம் அடைந்தது வரை நம்ம பார்க்கணும். ஸோ அதுலயும் முக்கியமா தமிழ்நாடை வந்து தனியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பத்தி தனியா தெரியணும். ஸோ அது இல்லாம நம்ம ஆல்ரெடி யூனிட் 8ல பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த யூனிட் 8 இதை ஃபுல்லா அப்படியே சிலபஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இது 2A மெயின்ஸுக்குரிய சிலபஸ். ஆமாங்க மேம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சேம் அதே தான். முன்னாடி ஏன்னா காமன் ப்ரிலிம்ஸ் அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணல. 2Aல 2A ரெண்டுக்குமே மெயின்ஸுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே மெயின் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். காமன் ப்ரிலிம்ஸ் அதே சிலபஸ் தான். இப்போ நீங்க குரூப் 4 என்ன படிக்கிறீங்களோ சேம் அதே சிலபஸ் உங்களுக்கு யூனிட் 9ல மட்டும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து ஆட் ஆகும். அது ஆல்ரெடி இருந்தது தான். நீங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்னு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய தலைப்பையும் கொடுத்துட்டு அது இல்லாம தமிழ்நாடை பத்தி ஸோ அதுலயும் நிர்வாகத்துல தமிழ்நாடு தொடர்பான தகவல்களா படிக்கணும். ஸோ எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ங்கிறது முதல் கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல 30 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாம மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ்ல 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட். ஸோ இது மெயின்ஸ்லயும் நமக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் குரூப்லையும் ஷேர் பண்ணிடுறேன். தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது அடுத்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 5 தான் பிரிச்சிருக்காங்க. இந்த 5 சேர்த்து உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 5 யூனிட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட அங்க நம்ம ஜிஎஸ் எப்படி 10 இதா பிரிச்சு படிக்கிறோமோ, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறோமோ, ஸோ அதை விட உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ராவே தான் நமக்கு இருக்கு. எல்லா யூனிட்லயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத ஒன்று கடைசியா ஒரு டாபிக்கா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ மெயின்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அனாலஜி, கோடிங், டீகோடிங், பசில்ஸ், டைஸ், டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், அரித்தமெட்டிக் ரீசனிங், similarities, difference, calendar, permutation, combination, logical reasoning, word building, address matching, mirror image, embedded figures, visual reasoning. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் டாபிக்ஸ் மட்டும்தான். ஆப்டிடியூட் எதுவுமே இல்லை. அங்கே நம்ம படிக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ் அந்த மாதிரி எந்த டாபிக் இல்லை. முழுக்க 40 கொஸ்டின்மே உங்களுக்கு என்ன அப்படின்னா ரீசனிங் தான். இது உங்களுக்கு ஃபுல்லுமே புதுசாக இருக்கும்.
ஸோ இந்த பேங்கிங்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வெறும் ரீசனிங் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரீசனிங் இந்த இடத்துல நமக்கு இப்ப 2A மெயின்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா புதுசா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தவங்க தெளிவா ஜட்ஜ் பண்ணி நம்மள தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சிலபஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ். நம்ம தமிழ் இப்ப நமக்கு ஒரு 21 தலைப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல. தமிழ்ல பார்ட் ஏல 21 தலைப்பு. அந்த பார்ட் ஏ 21 தலைப்புல இருந்து மட்டும் 60 தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இலக்கணத்துல இருந்து 60 கொஸ்டின் உங்களுக்கு. 100 கொஸ்டின் ஜிஎஸ்க்கு, அதுக்கு ஒரு 5 யூனிட். ஸோ ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசனிங், 60 கொஸ்டின்ஸ்ங்கிறது யார் ரொம்ப தெளிவா ப்ரிப்பேர் பண்றோமோ அவங்களால மட்டும்தான் அந்த குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது. நாங்க இங்க தான் நிக்குவோம்னு சொல்லுங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றேன் அதுவும் தெரிஞ்சு. அதுக்கு மொத போட்டின்னு சொல்லுங்க. ஆமா நாங்க வெளியே வந்துருவோம் வண்டி திறத்தோட. முன்னாடி வெறும் எத்தனை யூனிட் இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2க்கு 3 யூனிட், 2 யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே மாத்திட்டாங்க. 3 யூனிட் குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கறத 7 யூனிட்டா மாத்திட்டாங்க. அது ஜிஎஸ் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் சோசியோ எகனாமிக் இது யாரோட டைம்ல பத்தியே மெயின்ஸ் அப்படினா இதுதான். இந்த 3 யூனிட் தமிழ் எலிஜிபிள். மறந்துடாதீங்க. 7 யூனிட் மாத்திருக்காங்க. இப்பதான் நான் பாக்குறேன். மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி டெவலப்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ். So polity ஒரு யூனிட், geography of India, environment, biodiversity, disaster management, Indian economy with specific reference to Tamil Nadu. ஸோ அங்க படிக்கிறதுல ஒரு 4-5 யூனிட் ஜிஎஸ் இங்கேயும் கவர் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ப்ரிப்பேர் பண்றது நீங்க மெயின்ஸ் லெவலுக்கு காமனா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ரெண்டுக்குமே எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா, ஏன்னா குரூப் 2 2A அப்படிங்கிறது காமன் ப்ரிலிம்ஸ். ஸோ இப்போ 2ல ஒரு 100 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, 2Aல ஒரு 2000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, ஸோ 100 போஸ்டிங்க்கு 1:10 ரேஷியோல செலக்ட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன். 1:10னா 100 போஸ்டிங் அப்படின்னா 1:10 அப்படின்னா எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவாங்க? 100 போஸ்டிங்க்கு ஒரு போஸ்டிங் 10 பேர் அப்படின்னா 100 போஸ்டிங் எத்தனை பேர் குரூப் 2 செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு? 100 × 10 ஒரு 0 அவ்வளவுதான் ஆட் பண்ணுங்க. 1000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1000 பேருங்கிறது அந்த டாப் ரேங்க்ல யார் வர்றாங்களோ அவங்களாதான் அந்த 1000 மெம்பர்ஸா இருப்பாங்க குரூப் 2க்கு. அவங்க எதுக்கும் எலிஜிபிள் ஆவாங்க? 2Aக்கும் எலிஜிபிள் ஆவாங்க. அப்ப 2 2A ரெண்டுக்குமே எலிஜிபிள் ஆகுறவங்களுக்கு இந்த சிலபஸ் அப்படிங்கிறது இந்த காமனா இருக்கிறதுனால, ஸோ மெயின்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 2 எக்ஸாமே நம்மளால அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஸோ அதனால இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், அதை நீங்க ஃபுல்லா பாத்துருங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம லாங்குவேஜ் வந்து பின்னாடி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ்லயுமே இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கு பாத்துக்கோங்க. மெயின்ஸ்ல லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி கிடையாது. 60 கொஸ்டின் உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கு. அந்த 60ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட நமக்கு தப்பு வந்துடக்கூடாது. 60 அடுத்து ஒரு ரீசனிங் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனிங் அது இல்லாம தான் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் சொசைட்டி, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் வருது. ஸோ அதனால இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே குரூப் 2க்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2 2Aக்கு நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ப்ரிலிம்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மெயின்ஸ் சிலபஸையும் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டுக்கும் காமனான டாபிக்ஸ் என்ன இருக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை நம்ம ஜூன் 9க்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவான ஒரு ஐடியாவோட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ படிக்கக்கூடிய டாபிக்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல டாபிக்ஸா இருக்குதோ அதெல்லாம் டீடைல்டா இங்கேயே நீங்க படிச்சிடணும். அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதனால பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ படிக்கிறதுல எல்லாருமே படிச்சிடலாம். அந்த கண்டினியூஸா கரெக்டா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால கிளியர் பண்ண முடியும்.
மேம் அது ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 டைம் டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க மேம், அப்படியும் கேட்க மாட்டேங்குது. சுத்தமாவே சவுண்ட் கேட்கலாங்கிறாங்களா மேம்? சார் கூப்பிட்டாங்களா மேம்? ஓகேங்க மேம். ஹரி சார் கூப்பிட்டாங்களா மேம்? கனெக்டே ஆக மாட்டேங்குது மேம். கனெக்ட் ஆயிருக்குங்க மேம், சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. நான் 2 டைம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன், ஆனா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றப்ப ஸோ கொஞ்சம் சவுண்ட் கேட்குன்னு சொல்றாங்க, அதுக்கடுத்து ஃபுல்லாவே கேட்க மாட்டேங்குது. மைக்கு தான் இஷ்யூ நினைக்கிறேன் மேம், எனக்கு தெரிஞ்சு. சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க மேம். 2 டைம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க மேம், அப்படியும் ஆனா சவுண்ட் கேட்க மாட்டேங்குது ஆன்லைன்ல. ஸோ அதனால பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2A ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. ஸோ அதில் ஒன்று என்ன விஷயம்னா, குரூப் 2A அப்ஜெக்டிவா மாறி இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. நீங்க 2 ப்ரிலிம்ஸ் எழுதி முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் வர்றதுக்கு, அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு 3 months கேப் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் 2 இல்லைனாலும் நம்ம 2Aல வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோங்கிற அளவுக்கு அந்த கட் ஆஃப்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் கால்குலேட் பண்ணி. அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தோம்னா இருக்கிறோமோ இல்லையோ 2 முடிச்ச உடனே 2Aக்கு என்ன சிலபஸ் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து மெயின்ஸ் லெவல்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி டீடைல்டா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. ஸோ அழகிய சொக்கநாத புலவர், ஸோ அவர் எந்த ஊர்ல பிறந்தார்? அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எது? அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் அது என்னதுங்க மேம்? அழகிய சொக்கநாத புலவர் பத்தியா? ஓகே ஓகே. இரற்ற மொழிதல், சொல்லுங்க மேம். இரற்ற மொழிதல்னா என்ன? ஒரு சொல் இரு பொருள்பட வருவது, ஒரே சொல் இரு பொருள்பட வருவது. கட்டி அடிக்கையா, கட்டினா மண்கட்டி, கீரை பாத்தி நடுறதுக்கான மண்கட்டியை அடிச்சு உடைக்கிறது. கட்டி அடிக்கையால் குதிரையை கட்டி அடிக்கிறது, குதிரையும் குறிக்கும் மண்கட்டியையும் குறிக்கும். கால் மாறி பாய்கையால் அந்த கீரை பாத்தியில தண்ணி வாய்க்கால் மாறி மாறி பாயிறது. ஸோ குதிரை காலை மாத்தி மாத்தி குதிரை வந்து பாஞ்சு பாஞ்சு ஓடுறது. ஸோ ஒரே சொல் இரு பொருள்பட வரக்கூடியது இரற்ற மொழிதல். அந்த இரற்ற மொழிதல் நமக்கு காலமேக புலவரை பத்தியும் அழகிய சொக்கநாத புலவரை பத்தியும் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அவருடைய நூல்கள் ஏதாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவர் திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய இந்த தச்சநல்லூர்ல வந்து அவர் பிறந்திருக்காரு. ஸோ திருநெல்வேலி கிட்ட பிறந்திருக்கிறதுனால அங்க சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு, சங்கரன் கோவில். அந்த பகுதியில காந்தியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் உண்டு. ஸோ அவங்கள பத்தி, அவங்கள குழந்தையா பாவிச்சு அவங்கள பத்தி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பார். ஸோ அதாவது இந்த காந்தியம்மைங்கிற அம்மனை பத்தி பிள்ளைத்தமிழ் பாடியிருப்பார், காந்தியம்மை பிள்ளைத்தமிழ். அந்த காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் பாடினதுக்காக ஸோ அந்த பகுதியில இருந்த மன்னன், அந்த பகுதியில இருந்த வள்ளல் முத்துசாமி அப்படிங்கிறவரு இந்த அழகிய சொக்கநாத புலவருக்கு வைர கடுக்கனை பரிசா கொடுத்திருப்பாரு, வைர கடுக்கன். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அழகிய சொக்கநாத புலவர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் பாடியதற்காக அவருக்கு வைர கடுக்கனை பரிசாக அளித்த வள்ளல் யார் அப்படின்னா வள்ளல் முத்துசாமி, வள்ளல் முத்துசாமி. ஸோ அவர் நெல்லையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல எழுத்தாளரா இருந்திருப்பாரு, நெல்லை நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்தவர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கிறாங்க. நெல்லை நீதிமன்றத்துல எழுத்தராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர், நெல்லை நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்தவர். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. ஸோ இது யாருடைய பாடல்? ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இது யாருடைய பாடல்?
எது கேட்டாலும் பதில் வரவே மாட்டேங்குது. இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ்ல கவிஞர்களை பத்தி பார்த்திருக்கோம். பண்ணிருக்கீங்களா? முக்கியமா நீங்க 3 பேர் மேம். இவங்களாவது ஈவினிங் பேட்ச், நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டே ஆயிடுச்சு. நீங்களாம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. இது சொல்லலைங்க மேம். அதுக்கு முன்னாடி ரெகுலரா நடந்த ஃபர்ஸ்ட் நடந்த கிளாஸஸ் அதுல அவரை பத்தி பார்த்திருக்கோம். முடியரசனை பத்தி பார்த்திருக்கோம்ல, பார்த்திருக்கோம். ஸோ அது அவருடைய பாடல் வரிதான். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? முடியரசனுடைய இயற்பெயர் நீங்க என்ன சொன்னீங்க மேம்? துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. அவருடைய தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல், முடியரசனுடைய தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது? முடியரசனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். முடியரசனின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் பூங்கொடி சார். சொல்லுங்க மேம். பரிசு பெற்ற நூல் எதுங்க மேம்? பூங்கொடி. முடியரசனுக்கு ஒரு பட்டம் உண்டு, ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது என்ன சிறப்பு பெயர்? முடியரசன் அவர் என்னன்னு சொல்லுவோம்? திராவிட நாட்டின் வானம்பாடி. ஒரு முக்காவாசி சொன்னதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க மேம். யோசிச்சு பாருங்க, தெளிவா படிங்க. இந்த மாதிரி ஒரு படிச்சீங்கன்னா அதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஓரளவுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது கொஸ்டினா கேட்டா ஆப்ஷன் இல்லாம ஆன்சர் சொல்ல தெரியணும். இப்ப நமக்கு 4மே அவருடைய நூல்கள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமா குழப்பாதா? அப்ப நம்ம படிக்கிறத ஓரளவு தெளிவா படிங்க. அடுத்து குரூப் 2க்குலாம் இன்னும் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி. இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து குன்றக்குடி அடிகளார் கொடுத்திருப்பாரு. கவியரசுங்கிற பட்டம் எங்க நடந்த விழால இவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா பரம்பும் மலை. அங்க நடந்த விழால தான் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. பரம்பும் மலை. பருவமழையில யார் கொடுத்தாங்க சார்? குன்றக்குடி அடிகள். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்றதுக்கெல்லாம் இல்லை, நீங்க அப்படியே படப்படன்னு பதில் சொன்னீங்கன்னா ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைமா சார் உங்களுக்கு இந்த ஃபுல் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணி கொடுத்த ரீசனே அதுதான். 5 hours அப்படிங்கும் போது நீங்க லாஸ்ட் கிளாஸ் திருக்குறள் ஃபுல்லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம திருக்குறள் பார்த்ததே இல்லை, ஒரே கிளாஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன தேவையோ அதை சொன்னேன். கரெக்டா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தமிழ்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூனிட் 8லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். குயில் பாட்டு அதோட ஆசிரியர் யாரு? குயில் பாட்டோட ஆசிரியர் பாரதியார். குயில் பாட்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா, எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? குயில் பாட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு எது? குயில் பாட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு குயில் பாட்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1923. கடைசி நேரத்துல கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறீங்களே. அப்படின்னா நான் ஃபுல்லா நோட்ஸ் அனுப்பிட்டு சார் அவங்க படிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். எல்லா நோட்ஸும் அவ்வளவுதான். மொத்தமா இன்னும் பார்ட் ஏக்கும் சிக்கும் அனுப்பணும். அதை மட்டும் ஃபுல்லா ஷேர் பண்ணி விட்டுட்டு சார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவாங்க சார், கடைசி நேரத்தில் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் குரூப்ல அனுப்பின நோட்ஸையாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும்.
So, இன்னும் நிறைய பேர் கிளாஸ் வேற அட்டன் பண்ணல கடைசி நேரத்துல. இலக்கணம் ஒரு ரிவிஷன் அப்படின்னாலும் அதுக்காகவும் அட்டன் பண்ணவே இல்லை. இன்ஃபார்ம் பண்ணீங்களா நம்ம எல்லாருக்கிட்டையும்? இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மற்ற எல்லா கிளாஸுமே எவ்வளவு ஸ்ட்ரென்த் வர்றாங்களா? எல்லா கிளாஸுமே 5-6 பேர் தாங்களா? கடைசி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது கரெக்ட் தான். நிறைய பேர் ஆன்லைன்ல அட்டன் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன்லயும் ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடுச்சு கடைசியில. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர். குயில்பாட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1923. அது நோட் பண்ணீங்களா? அது எங்க இருக்கும்போது குயில்பாட்டு நூலை பாரதியார் எழுதியிருப்பார் அப்படின்னா புதுச்சேரியில இருக்கும்போது. நீங்க ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்களே. பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு ஓடி அங்க போய் தஞ்சம் புகுந்துருவாரு கடைசி காலகட்டத்துல. அரவிந்த கோஷ் பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு. நிறைய புரட்சிகரவாதிகள். பாரதியார் தீவிரவாதியா இல்லனா மிதவாதியா புரட்சிகரவாதியா? புரட்சிகரவாதி. புரட்சிகரவாதியா? கொலை கொள்ளை அதெல்லாம் பாரதியார் ஈடுபட்டாரா? இல்ல. கொலை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சவங்க தான் புரட்சிகரவாதிகள். அவரு மிதவாதியும் கிடையாது. மிதவாதினா கோரிக்கைகள் மட்டும் வச்சு ஆங்கிலேயர்கள் கிட்ட தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டவர்கள். பாரதியார் வந்து ஒரு தீவிரவாத தலைவர். தீவிரவாதினா அந்த தீவிரவாதி கிடையாது. தீவிர முனைப்போட போராட்டங்கள் மூலமா போராட்டத்தை நடத்தியவர், தீவிரவாத தலைவர். பாஞ்சாலி சபதமும் பாரதியாரினுடைய நூல் தான். அந்த பாஞ்சாலி சபதத்தை கண்டகாவியம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டகாவியம். கண்டகாவியம் மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி தானே அந்த பாஞ்சாலியினுடைய சபதம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய கதையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒரு நூலா உருவாக்கணும் அப்படின்னா அது கண்டகாவியம். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது ஒரு கண்டகாவியம். பாஞ்சாலி சபதம் ஒரு கண்டகாவியம். ஆசிரியர் யாருன்னா பாரதியார். பாஞ்சாலி சபதத்தினுடைய ஆசிரியர் பாரதியார். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாரு? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஆசிரியர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். என்ன சமயம் சார்ந்தது? ஆசாரக்கோவை சார்ந்த சமயம். ஆசாரக்கோவை சார்ந்த சமயம் சைவம். ஆசாரக்கோவை சார்ந்த சமயம் சைவ சமயம். சைவம். ராஜ தண்டனை என்பது யாருடைய நாடக நூல்? ராஜ தண்டனை. ராஜ தண்டனைங்கிறது யாருடைய நாடக நூல்? ராஜ தண்டனை. அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணுவியா தம்பி? மதிய கிளம்பியா? ராஜ தண்டனை யாருடைய நாடக நூல்? கண்ணதாசன். எஸ், கண்ணதாசனுடைய நாடக நூல். அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். அர்த்தமுள்ள இந்து மதம். அவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் என்ன? கண்ணதாசனினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சேரமான் காதலி. சேரமான் காதலி. ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது அவருடைய கவிதை நூல். ஆட்டனத்தி ஆதிமந்திங்கிறது அவருடைய கவிதை நூல். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம் இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் சேரமான் காதலி. அவர் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய இயேசு காவியம் அப்படிங்கிற நூலையும் எழுதினார் கண்ணதாசன். இயேசு காவியத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன் தான். அவருடைய பாடல் வரிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், அவருடைய மேற்கோள்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எனக்கு என் நிலையிலும் மரணம் இல்லை.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இது எல்லாமே கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தான். அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு, இவர் வாங்கிய பரிசு அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு வாங்கிய கவிஞர். அண்ணாமலை அரசர் நினைவு பரிசை பெற்ற கவிஞர் கண்ணதாசன். அண்ணாமலை அரசர் நினைவு பரிசை பெற்ற கவிஞர் கண்ணதாசன். இன்னும் ஆன்லைன்ல கேட்கலையா சவுண்டு? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களோ? பதினாறு பேர் இருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் நாங்க ரிப்ளை பண்றது உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஒருத்தவங்க எஸ் போடுறாங்க, ஒருத்தவங்க நோன்னு போடுறாங்க. எதான் எடுத்துக்கிறது? நான் பேசுறது கேக்குதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? சார் கேக்குதுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா உங்களுக்கு? நம்ம பேசுறது அவங்களுக்கு சார். கேட்க நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. அதை கன்வே பண்ணுங்க. ஐயா அவர் கேட்டுட்டே இருக்காரு. ஆல்ரெடி வாய்ஸ் கேட்கலன்னு போட்டிருக்காங்க. வாய்ஸ் மட்டும் கேட்கல, அதுதான் இவங்க மட்டும் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் பேசுறது கேக்குதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். யாராவது மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? சார் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கவே இல்லை. நான் பேசுறது கேட்கல. கேட்கலாம் நல்லதா, இல்லைன்னா ஆன்லைன்ல பேசிட்டே இருப்பாங்க. கடைசி என்ன கேட்டேன்? எஸ். ஆசாரக்கோவை சார்ந்த சமயம் என்ன? சைவம். மக்கள் கவிஞர், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர் ரெண்டுமே யாரு அப்படின்னா
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏன்னா அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் உழைப்பாளிகளை பற்றிய பாடல்களா இருக்கும். உழைப்பாளிகளை பற்றி அதிகமான பாடல்கள் பாடியிருப்பார். ஸோ அவருடைய திரைசை பாடல்கள் முழுவதும் உழைப்பாளிகளை பற்றியதா இருக்கும். அதனால அவர் மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர்னு சொல்லுவோம். ஸோ யாருடைய திரைப்பட பாடல்கள்ல பொது உடைமை கருத்துக்கள் அதிகமா இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூங்காதே தம்பி தூங்காதே, உயர்பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். ஸோ இது இவருடைய பாடல் தான். தூங்காதே தம்பி தூங்காதே, அது இவருடைய பாடல் தான். உயர்பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். இதெல்லாமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய பாடல் வரிகள் தான். சோ திணைமொழி 50, அதோட ஆசிரியர் யார்? திணைமொழி 50. திணைமொழி 50 அந்த நூலினுடைய ஆசிரியர் திணைமொழி 50. திணைமொழி 50. கண்ணன் சேந்தனார். 17 கீழ்கணக்கு நான் நூல்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த நூல்கள்லாம் ஆசிரியர் பேர் குழப்பம், தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கீங்க. குட். கார் 40 அதோட ஆசிரியர் யார்? கார் 40. கார் 40 கண்ணன் கூத்தனார். கார் 40 கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். இந்த நூல்கள் தெளிவா ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த 50, 70, 40 முடியக்கூடிய 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அதனுடைய ஆசிரியர் பேர் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கார் 40 கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். கார் 40 கண்ணன் கூத்தனார். ஐந்திணை 50 மாறன் பொறையனார். ஐந்திணை 70 மூவாதியார். ஐந்திணை 70 மூவாதியார். 70ங்கிறது மூப்படையக்கூடிய வயது, மூப்பு, மூவாதியார் ஞாபகம் வச்சுக்காங்க. ஐந்திணை 50 ஐ பொறை. ஸோ அது ஐ அதிகமா வந்தா இங்க மாறன் பொறையனார். பேர்ல ஐ வரணும், ஞாபகம் வச்சுக்காங்க. ஐந்திணை 50 ஐ பொறை அப்படின்னு வரணும். மாறன் பொறையனார். கார் 40 கண்ணன் கூத்தனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். ஸோ திணை மாலை 150 அதோட ஆசிரியர் யாரு? திணைமாலை 150. ஏலாதிக்கும் திணைமாலை 150க்கும் ஒரே ஆசிரியர் தான், கனிமேதாவியார். ஏலாதிக்கும் திணைமாலை 150 ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார். சோ திணைமாலை 150 என்ன சமயம்? திணைமாலை 150 சார்ந்த சமயம் சமணம். திணைமாலை 150 சமயம் என்ன அப்படின்னா சமணம், சமண சமயம். திணைமாலை 150 சமண சமயம். இந்த திணைமாலை 150ல கனிமேதாவியருடைய பாடல்கள் அப்படிங்கிறது சுந்தரரினுடைய தேவாரத்திலையும் மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார், இந்த 2 நூல்களையுமே கனிமேதாவியருடைய இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். கனிமேதாவியாரினுடைய இந்த திணைமாலை 150 பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சுந்தரர் தேவாரத்திலையும் மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார், இந்த 2 நூல்கள்லையுமே இந்த கனிமேதாவியாரினுடைய திணைமாலை 150 சார்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இடம்பெற்றுள்ளது. கைநிலை அதோட ஆசிரியர் யாரு? கைநிலை. கைநிலை புல்லங்காடனார். புல்லங்காடனார். கைநிலை புல்லங்காடனார். எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் 10 நாள் கழிச்சு குரூப் 4 எக்ஸாம். லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒண்ணுல உங்க ஸ்கோர் அதிகமா இல்ல அப்படின்னா நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். யாரா இருந்தாலும் அதுதான். லாங்குவேஜ்ல ஸ்கோர் 100 क्वेश्चंसக்கு எந்த அளவுக்கு அதிகமா ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான். 5 70க்கு ஆசிரியர் டார்கெட் பண்றீங்களா? குரூப் 4 யாரன டார்கெட் பண்றீங்க? இல்லனா டைரக்டா குரூப் 2 குரூப் 1 மட்டும் தானா? இல்லைங்களா மேடம்? குரூப் 2 குரூப் 1 குரூப் 2. ஓகே. சோ குரூப் 2ஆவே இருந்தாலும் அந்த இடத்துல லாங்குவேஜ் உண்டு. சோ இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு தெளிவா ப்ரிப்பேர் பண்றோம். 5 70 ஆசிரியர் கொஞ்சம் சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆகும் மேம். படிக்க படிக்க மறக்கும், மறக்க மறக்க படிக்கணும். அதுதான் பண்ணணும். மூவாதியார். நூலாசிரியர் மட்டும் இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இயர்ஸ் படிச்சு
So, அந்த மாதிரி மூவாதியார். தான் இருக்கும். நீங்க மறக்குதுன்னா திரும்ப ஒரு டைம் மூவாதியார். உங்களுக்கு நீங்களாவே நோட் பண்ணி எழுதி வச்சு படிக்கணும். ஒரு டைம் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காது. So, உங்களுக்கு ஒரு விஷயம் மறக்குதுன்னா அதை எழுதி பாருங்க. சொன்ன ஸ்கூல் குழந்தை மாதிரி எழுதி பார்க்கணுமான்னா எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா எல்லா விதத்துலயும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்து பொறுமையா பொறுப்பா படிக்கணும். அலட்சியமா படிச்சோம்னா கிளியர் பண்றது கஷ்டம். ஸோ அலட்சியமா நல்லா படிக்கிற மாதிரியே இருக்கும். சிலரை பார்த்தா எல்லாமே படிச்சிருவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ற மாதிரியே இருக்கும். இணைமாலை 150 சுந்தரருடைய தேவாரத்தில் ரிசல்ட் வரும்போது பார்த்தா சொன்னாங்களே அது மட்டும் சொல்லுங்க. இந்த சின்சியரா யாரு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ரிசல்ட் அப்படிங்கறத எடுக்க முடியும். ஏன்னா லட்சக்கணக்கில் 24 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க குரூப் 4க்கு. வெறும் 10,000 பேருக்கு தான் போஸ்டிங். 1 லட்சம் பேர் கூட கிடையாது. எத்தனை பேரு? 10,000 பேர். 24 lakhsல 10,000 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. 24 lakhsல 10%ங்கிறது 2,40,000 பேர். 10%ங்கிறது 2,40,000 பேர். ஸோ 24,000 பேர் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 1%. 1% எத்தனை பேர்? 24,000 பேர். 1% கூட அங்க கிளியர் பண்றது இல்ல. 10,000 பேர் தான் கிளியர் பண்றாங்க. ஸோ அப்போ 1%னா ஸோ 2.4 2,400 பேர் அப்படிங்கிறது 0.1%. 0.1%. ஸோ குரூப் 4ஓட பாஸ் பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ்னா 0.5% தான் அதோட கிளியர் பண்றவங்க. 100% அப்ளை பண்றதுல வெறும் 0.5% ஆஃப் த மெம்பர்ஸ் தான் கிளியர் பண்றாங்க. கரெக்ட் தானே? ஸோ 24 lakhsல ஸோ 10%ங்கிறது 2.4 lakhs. 2.4 into 10னா 24 மாறிடும். 10 into 2 ஓகே 2.4ங்கிறது 10. 2.4 லட்சத்துல 2.4 லட்சத்துல 24,000 பேர் அப்படிங்கிறது 1%. 24,000 பேருக்கு போஸ்டிங் இருக்கா அப்படின்னா இல்ல. 10,000 பேருக்கு தான் இருக்கு. ஸோ 12,000 பேர்னா இதுவே 10,000 பேர் இல்ல. 12,000 பேர்னா தான் உங்களுக்கு 0.5%. 0.4444%. ஜஸ்ட் 0.5% அப்படிங்கிறதா ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு கிளியர் பண்றாங்கன்னா அவங்க கொடுக்குற போஸ்டிங். அப்ப இதுல ஒருத்தரா நம்ம வரணும். யோசிச்சு பாருங்க. அதுக்காக 24 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா 24 லட்சம் பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இல்ல. உங்களுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் அப்படிங்கிறது யாருக்குள்ள வரும்னா அதிகபட்சம் ஒரு 30ல இருந்து 50,000 பேர். ஸோ இந்த இதுக்குள்ள தான் டஃப்பான காம்படிஷன். ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணுங்கிற அந்த நோக்கத்துல டெஸ்ட் போட்டு விடாம ப்ரிப்பேர் பண்றவங்க. ஸோ அந்த 30,000 அதிகபட்சம்னா 50,000 பேருக்குள்ளதான். அந்த 50,000த்துல ஒருத்தரா நீங்க வரணும். 24 லட்சம் பேர்ல ஒருத்தரா கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த ஒரு போஸ்டிங் நமக்கு தேவையானதை நம்ம அந்த இடத்துல எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னு பாத்துக்காங்க. கண்டிப்பா இதுல ஒரு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் பேராவது சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களோட சில மிஸ்டேக்ஸ்னால அவங்க விட்டுருவாங்க. நிறைய பேர் அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிடும். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். இத்தனை பேர் கூட நம்ம போட்டி போடுறவங்களே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிங்கிறது 0.5% தான். 100ல 1% இல்லை. அந்த 0.5%க்குள்ள ஒருத்தரா நீங்க வரணும். அதுல ஒரு போஸ்டிங் தான் நமக்கு தேவை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஜாதி இரண்டொழிய வேறில்லை. ஜாதி இரண்டொழிய வேறில்லைங்கிறது ஔவையார் சொன்னது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டு நல்வழி அப்படிங்கிற நூல்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஜாதி இரண்டு ஒழிய வேறில்லை. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எல்லாமே யாருடைய பாடல்கள் அப்படின்னா ஔவையாரினுடைய பாடல்கள். இந்த மேற்கோள் தெளிவா ஞாபகம் வச்சுக்காங்க. உனக்கு படிக்க தெரியாது என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாது. இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கூல் புக்ல தெளிவாவே படிச்சிருந்திருப்பீங்க. உனக்கு படிக்க தெரியாது 10th புக்லயே இருக்குது. உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாதுங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் கமலாலயன்.
ஸோ யாரு உனக்கு படிக்க தெரியாதுங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? கமலாலயன். பால்கதை பால் மனம் எனும் சிறுகதையினுடைய ஆசிரியர் பால்மனம். ஸோ அவங்களுடைய இயற்பெயர் ராஜலட்சுமி. ஸோ அவங்க சிறுகதை எழுதக்கூடியது என்ன பெயர்ல எழுதுவாங்கன்னா கோமகள் அப்படிங்கிற பெயர்ல எழுதுவாங்க. ஸோ பால்மனம்ங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கோமகள். பால்மனம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் கோமகள். பால்மனம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் கோமகள். தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற கோமகளினுடைய புதினம். தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கோமகள் அவங்களுடைய புதினம் என்ன அப்படின்னா அன்னை பூமி. தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கோமகளினுடைய புதினம் என்ன அப்படின்னா அன்னை பூமி. அன்னை பூமி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம். சொல்லுங்க முழுசா சொல்லுங்க. வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை. யார் சொன்னது? யார் சொன்னது? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை. ரசூல் கம்சதோ. ரசூல் கம்சதோ. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். இந்த நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற பாடல்கள்னாலே அது ஒரு நூலா யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு அந்த நூலை யாராவது பதிப்பித்து வெளியிட்டிருப்பாங்க, இல்லைன்னா தொகுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் நா வானமாமலை. நா வானமாமலை. தமிழ்நாட்டின் ரசல் கம்சதோ யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. பொறுமையா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவோம்? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். கலிங்கத்து பரணி நூலுக்கு வழிகாட்டியாய் அமைந்த 18 கீழ்கணக்கு நூல் எது? கலிங்கத்து பரணி நூலுக்கு வழிகாட்டியாய் அமைந்த 18 கீழ்கணக்கு நூல். கலிங்கத்து பரணி நூலுக்கு வழிகாட்டியாய் அமைந்த 18 கீழ்கணக்கு நூல் எது? ஒரே ஒரு புறநூல் தான் 18 கீழ்கணக்கு நூல். அந்த புறநூல் என்ன? களவழி 40. அந்த நூல் தான் 18 கீழ்கணக்கு நூலுக்கு வழிகாட்டியாய் அமைந்த கலிங்கத்து பரணி நூலுக்கு வழிகாட்டியாய் அமைந்த 18 கீழ்கணக்கு நூல். அது யார் யாருக்கு இடையே நடந்த போரை பற்றி சொல்லுதுன்னா சோழன் செங்கானன், சேரன் கணைக்கால் இரும்பொறை. அவங்க 2 பேருக்கு இடையே நடந்த போரை குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த களவழி 40. எதுவுமே இன்னும் நீங்க படிக்காம வச்சிருக்கீங்கன்னு தெரியுது இதுல இருந்து. ரீகால் பண்ணுங்க, மறக்கும். கண்டிப்பா படிக்க படிக்க மறக்கும். புதுசா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ரொம்பவே புதுசா தெரியும். திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க. நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதாங்க மேம். யோசிச்சிட்டீங்களா?
பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா பாரதிதாசனை தான் சொல்லுவோம். ஸோ ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறவர் ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த கவிஞர். ஸோ தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா பாரதிதாசன். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே பழம் நெருஞ்சி. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய மலர்கள் அனிச்சம், குவளை. மலர். So, திருவள்ளுவர் விருந்தினருடைய முகம் வாடக்கூடியதை எந்த மலரோட ஒப்பிடுறாரு? அனிச்ச மலரோட. அனிச்சம். அனிச்சம் அனிச்ச மலரோட தான் ஒப்பிடுறாரு. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் மூங்கில், பனை மரம், மூங்கில். மூங்கில். பனை, மூங்கில். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் ஔவையார். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் இடைக்காடனார். அணுனா ஔவையார், கடுகுனா இடைக்காடனார். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் கபிலர். திருவள்ளுவர் மாலையில கபிலர் சொல்லியிருப்பார். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். அது யார் சொன்னது மேம்? படிச்சது ஞாபகப்படுத்தி பாருங்க மேம். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் கவிமணி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். உலக நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் கம்பன் காவியமும் கால்டுவெல். தமிழ் அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள் தமிழோ என்னை கிரவுல். திருக்குறள் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு? ஜியு போப். ஜெர்மானிய மொழியில ஜெர்மனி மொழியில மொழிபெயர்த்தது கிரவுல். வடமொழி சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சதர். அப்பா தீட்சதர். யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் இப்பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் இப்பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. யாருடைய பாடல் வரி? பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார். தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகம்னு வந்தா பாரதிதாசன். ரெண்டே குழப்பிக்கிறாதீங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? லத்தீன் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். ஓகேங்க. நாளது வரையிலும் உரையெழுதும் சிறப்பினை பெற்ற நூல் திருக்குறள். இப்பயும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எழுதுவாங்க. இன்னும் வரக்கூடிய வருங்காலத்திலையும் திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்க. நாளது வரையிலும் உரையெழுதும் சிறப்பினை பெற்ற நூல் திருக்குறள். திருக்குறளை முத அச்சிட்டு வெளியிட்டவர் யார்? திருக்குறளை அச்சிட்டு வெளியிட்டவர் ஞானப்பிரகாசர். எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார்? 1812. ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறள் 2 முறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. கரெக்டா 5 மினிட்ஸ். நீங்க மேம் மேம் ஆமாங்க மேம். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரியுது, ஏன்னா கடைசி நேரத்துல டாபிக்ஸா எடுக்கிறதுனால எந்த யூஸ் இல்லை. இன்னும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம். எங்க மேம் ரிவிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா? புரியலங்க. ஓகே. ஏன்னா கடைசி நேரம் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு
உங்களுக்கு தெரியுதா தெரியல, கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் முக்கியமானது. நான் எல்லாத்தையும் கேட்கறது இல்லை. இப்ப ஒரு நூல்னா நூல்ல ஒரு கவிஞரை பத்தி உங்களுக்கு எது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாமுக்கு, அதை தான் கொஸ்டினா கேட்கிறேன். தெரிஞ்சிருந்தா அதை பதில் சொல்றீங்க, இல்லைன்னா சொன்னா நீங்க தனித்தனியா அதை பிரிச்சு நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா அதுக்காக தான் இதை ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசி நேரத்துல நீங்க திருப்பி ஈஸியா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ்ங்கிற ஒரு பெரிய ஜிஎஸ்ங்கிற ஒரு பெரிய கடலும் இருக்கு, அந்த கடலையும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படின்னா நோட்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ 5 minutes பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. எல்லா வாரமும் சனிக்கிழமை ஃபுல் டே கிளாஸா இருக்கும். அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் கண்டிப்பா சனிக்கிழமை இருக்கும், அப்பதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் அட்டன் பண்றவங்களுக்கும் மார்னிங் அட்டன் பண்றவங்க ரெண்டு பேருக்கும் காமனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங்குவேஜ் அதுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். எவ்ரி வீக் சாட்டர்டே தான் லாங்குவேஜ் கிளாஸ், ஃபுல் டே. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து எல்லா வாரமும் சனிக்கிழமை தான் லாங்குவேஜ் கிளாஸ், டிஃபால்ட்டா சனிக்கிழமை இருக்கும். ஸோ அதனால அது எப்பயும் போல சிலபஸ் படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிளாஸ் முடிஞ்சிடும். ஜூன் 9 முடியுதுன்னா ஜூன் 9 உங்களுக்கு சண்டே அந்த வீக் சாட்டர்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் லாங்குவேஜ். அந்த எவ்ரி சாட்டர்டே வந்து கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே கிளாஸ் முடிஞ்சிடும். அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா முடிச்சிடும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்குள்ள லாங்குவேஜ் கிளாஸ் முடிச்சிடும்.
ஏன்னா லாங்குவேஜ் உங்களுக்கு அதுக்காக தான் நோட்ஸை ஃபுல்லாக குரூப்பில் ஷேர் பண்ணது. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் நோட்ஸ் கொடுத்தது அதுக்கு தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸஸ்க்கு மேலே ஃபுல்லாக இலக்கணம் பார்த்தோம். ஸோ அதில் தெளிவாக இருந்தீங்கனாலே இந்த பார்ட் பி அண்ட் சிக்கு ஓரளவு பியில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஏன்னா லாங்குவேஜ் நம்ம ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான். அடுத்து குரூப் 2க்கு வேணா ஸோ எவ்ரி வீக்கெண்டு மாதிரி ஏதாவது கிளாஸ் பிளான் பண்ணிக்கிட்டாச்சுன்னா ஒரு வாரமும் 5 மணி நேரம் சனிக்கிழமை ஃபுல்லாக லாங்குவேஜ் கிளாஸ். ஏன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸுங்கிறத இந்த ஃபுல் டேங்கும் போது வீக்கெண்டில் அட்டன் பண்ணுறோம், ஈவினிங்கில் அட்டன் பண்ணுறவங்களும் எல்லாம் காமனாக அட்டன் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ்க்கு பிளான் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க? ஆன்லைனில் இருக்காங்களா, அங்கேயே போயிட்டாங்க?
இதே மாதிரி தான் மண்டே கிளாஸ் போட்டாலும் இந்த வீக்கே வரல, நெக்ஸ்ட் வீக் எப்படின்னு எக்ஸாம் நெருங்கி வர்றது வருவாங்களானே டவுட்டு தான். என்னங்க மேம்? சரி ஓகே, அப்போ குரூப்ல இலக்கணம் ரிவிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டு விட்டுறலாம். ஸோ சார்கிட்டே ஷெடியூலே அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், இலக்கணம் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே போட சொல்லிடுறேன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். ஸோ இந்த நூலை பதிப்பித்தவர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். ஸோ இதுவும் நாட்டுப்புற பாடல் நூல் தான், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். ஸோ இந்த நூலை பதிப்பித்தவர் யாருன்னா ஆ கௌரன். ஸோ நமக்கு சிலபஸ்ல நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பே கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் தனித்தனி ஒரு ஒரு நூலுக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா கண்டினியூஸா 2 வாய்ஸ் கேக்குதுங்க சார். முடிச்சுக்கலாம் சார் 3 hours மட்டும். ஏன்னா 2 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அடுத்து மண்டே வந்து இலக்கணம் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். சார்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் நூல்கள் எல்லாமே நிறைய பேர் தொகுத்தவர் அல்லது பதிப்பித்தவர். ஏன்னா ஒரு பாடல் ஒரு பாடல்களும் ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், வாய்மொழி இலக்கியம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்ல ஒரு சில நூல்கள் வந்து யாரு பதிப்பித்தவர் யாரு தொகுத்தவர் யார் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த நூல் பெயர் பார்த்தாலே அந்த ஆசிரியர் தான் ஞாபகத்துக்கு வரணும். மலையருவி கி.வா. ஜெகநாதன். மலை அருவி கி.வா. ஜெகநாதன். பஞ்சகும்மிகள் சே ராசு. மலையருவி கி.வா. ஜெகநாதன். பஞ்சகும்மிகள் சே ராசு. பஞ்சகும்மிகள் சே ராசு. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரன். நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரன். நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நா வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நா வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நா வானமாமலை. எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் தொடர்பான நூல்கள், பதிப்பித்தவர்கள், தொகுத்தவர்கள். சோ இன்னா 40 நூலினுடைய ஆசிரியர் யாரு? இன்னா 40 நூலின் ஆசிரியர் திருப்பி தான் நம்ம பார்க்கணும், ஞாபகத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இன்னா 40 நூலினுடைய ஆசிரியர் கபிலர். சோ என்ன சமயம் சார்ந்த நூல் அப்படின்னா சைவ சமயம் சார்ந்த நூல். சைவ சமயம் சார்ந்த நூல். சோ இன்னா 40 நூல்ல கபிலர் 164 அறச்செயல்கள் சொல்லியிருக்காரு. இன்னா 40 நூலில் கூறப்பட்டுள்ள அறச்செயல்கள் எத்தனை அப்படின்னா 164. இன்னா 40 நூலில் கூறப்பட்டுள்ள அறச்செயல் 124. இனியவை 40 நூலில் கூறப்பட்டுள்ள செயல்கள் எத்தனை அப்படின்னா 124. இன்னா 40 நூல்ல 164 இன்னா செயல்களும், இனியவை 40 நூல்ல 124 அறச்செயல்களையும் சொல்லியிருக்காங்க. சோ இன்னா 40 கபிலர். இனியவை 40 ஆசிரியர் யாரு? இனியவை 40 ஆசிரியர் இனியவை 40 நூலினுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 நூலினுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இனியவை ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். குண்டலகேசி. குண்டலகேசி நூலினுடைய ஆசிரியர் யாரு? குண்டலகேசி நூலினுடைய ஆசிரியர் குண்டலகேசி நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார். சோ அந்த குண்டலகேசியினுடைய இயற்பெயர் என்ன? குண்டலகேசியினுடைய இயற்பெயர் பத்தரை. குண்டலகேசியினுடைய இயற்பெயர் பத்தரை. குண்டலகேசிக்கு வேற என்னெல்லாம் பெயர்கள் இருக்கு அப்படின்னா குண்டலகேசி நூலுக்கு
ஸோ அகலக்கவி குண்டலகேசி நூலினுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா அகலக்கவி. அந்த மாதிரி எப்படி தனித்தனியா நோட் பண்ணிருக்கீங்களோ அந்த தலைப்புகளை நோட் பண்ணிக்காங்க. ஸோ கலைஞர் இந்த குண்டலகேசி நூலை தான் மந்திரி குமாரி அப்படிங்கிற பேர்ல திரைப்படமா மாத்திருப்பாரு. மந்திரி குமாரிங்கிற அகலக்கவி. குண்டலகேசி இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அகலக்கவி. ஸோ பாரதியார் பெண்களுக்காக ஒரு திருக்குறள் மாதிரியே ஒரு 2 அடியில ஒரு திருக்குறள் ஒன்று எழுதியிருப்பார். பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகுன்னு. ஸோ அந்த திருக்குறளை எழுதி அவர் எந்த இதழில் வெளியிட்டார்? பாரதியார் பெண்களுக்கான திருக்குறளை எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னா, எல்லா கிளாஸுமே வீக்லி இந்த மாதிரி 4 பேர் 3 பேர் தான் ஸ்ட்ரென்த்துங்களா மேம்? எல்லா கிளாஸுமே இவ்வளவுதான் வர்றாங்களா? அது நீங்க 2 பேருங்களா? ஓடுது. தமிழ் மேக்ஸ் ஓகே ஓகே. நீங்க மேம்? ஓகே ஓகே. இந்த மேம் இப்போ மொத்தமே இந்த 3-4 பேர் தான் ஸ்ட்ரென்த். ஓகே 4 பேர் அதிகபட்சம்னா 3 பேர் 4 பேர் தான் ஸ்ட்ரென்த்தே வர்றீங்க. கடைசி எக்ஸாம் அந்த 2-3 வீக்ஸ் ஆகும். பாரதியார் பெண்களுக்கான திருக்குறளை எந்த இதழ்ல வெளியிட்டாருன்னா சக்கரவர்த்தி. ஒண்ணு நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட், இப்ப இலக்கணத்துல அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய தமிழ் கிளாஸ் ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கேட்டுக்காங்க. ஸோ உங்களுக்கு இலக்கணத்துல என்னெல்லாம் டவுட்டா இருக்குதோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு இலக்கணத்துல சிலபஸ் படி இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஃபுல்லா நோட் பண்ணி வச்சிருங்க. அதே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு இலக்கணத்துல எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இலக்கண எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது ஃபுல்லா பாத்திரலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டையும் நோட் பண்ணி எடுத்துட்டு வாங்க இலக்கணத்துல. ஸோ தமிழ்ல முத கருத்துப்படம் அப்படிங்கிறத பாரதியார் தான் வெளியிட்டிருப்பாரு. கருத்துப்படங்கள் கேலி சித்திரங்கள். ஸோ அந்த கருத்துப்படத்தை எந்த இதழ்ல வெளியிட்டாரு? பாரதியார் கருத்துப்படத்தை எந்த இதழில் வெளியிட்டார்? பாரதியார் கருத்துப்படத்தை எந்த இதழில் வெளியிட்டார்? இந்தியா. பாரதியார் கருத்துப்படத்தை வெளியிட்ட இதழ் இந்தியா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படுத்திடடி பாப்பா, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். இது எல்லாமே பாரதியாருடைய பாடல்கள் தான். இது முக்கியமான பாடல் வரி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இது பாரதியாருடைய பாடல் வரிதான். பாரதியாருக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாரதியாருடைய சிறப்பு பெயர் ஏதாவது சொல்லுங்க மேடம். பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள். பாரதியாருக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கு? தேசிய கவி, மகாகவி, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் வெடிவள்ளி, பாட்டுக்கொரு புலவன். இதெல்லாமே பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் தான். பாரதி, அந்த பாரதிங்கிற பெயருக்கு என்ன பொருள்? பாரதிங்கிற அந்த சொல், அந்த பெயருக்கு என்ன பொருள்? பாரதி. பாரதி அப்படின்னா கலைமகள். பாரதினா கலைமகள். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இந்த பட்டங்கள்லாம் பாரதியாருக்கு யார் கொடுத்தது? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இந்த பட்டங்கள் எல்லாமே பாரதியாருக்கு கொடுத்தவர் யார்? இந்த பட்டங்கள் எல்லாம் பாரதியாருக்கு யார் கொடுத்தது? பாரதிதாசன் கொடுத்த பட்டங்கள். பாரதிதாசன் கொடுத்த பட்டங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார்.
ஸோ பாரதியார் என்னெல்லாம் இதழ்கள் நடத்தினார் அப்படின்னா இந்தியா, விஜயா இதெல்லாம் அவர் நடத்தி, இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல்கள் என்னெல்லாம் பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள். சந்திரிகையின் கதை, தராசு, ஞான ரதம் இதெல்லாமே பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள். பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, தராசு, ஞான ரதம். பிரயாணம். பிரயாணம் அப்படிங்கிற சிறுகதை நூலினுடைய ஆசிரியர் யார்? பிரயாணம் பாய்மர கப்பல். பிரயாணம் பாய்மர கப்பல் இந்த சிறுகதை நூலினுடைய ஆசிரியர். பிரயாணம் பாய்மர கப்பல், பெயர்கள் தொலைவில் இருக்கின்றன இந்த சிறுகதை நூலினுடைய ஆசிரியர் யார்? பிரயாணம் பாய்மர கப்பல் இந்த சிறுகதை நூலினுடைய ஆசிரியர் யார்? பாவண்ணன். அப்படி நானே நின்று ரீட் பண்ணிட்டு போயிட வேண்டியது எல்லாத்தையும். ஸோ இதுக்கு ஆசிரியர், இது இவருடைய சிறப்பு பெயர், இது இவருடைய நூல்கள், அதெல்லாம் ஆல்ரெடி குரூப்ல பார்ட் பிக்கு நோட் ஷேர் பண்ணியாச்சு. கிளாஸ்ல ஒரு சில முக்கியமான நூல்களை பத்தி பார்த்துருக்கோம். 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், ஆழ்வார்கள் பத்தி இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் வர கிளாஸ்ல பார்த்துருக்கோம் பார்ட் பில. ஸோ பார்ட் சில கவிஞர்களை பத்தி எல்லாம் பார்த்துருக்கோம். பாரதியார், பாரதிதாசன், முடியரசன் இந்த மாதிரி கவிஞர்களை பத்தி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார்? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார்? கவிமணி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம்னு சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் கவிமணி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும். சோ சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றினால்தான் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் யார் சொல்லியிருப்பா? சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொன்னவர் யாரு? சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் பாரதியார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் சொன்னது பாரதியார். ஸோ சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளுடைய அண்ணன். சேரன் செங்குட்டுவன் தான் தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிறத ஸோ சிலப்பதிகாரத்துல எந்த காதையில இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு? சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய அண்ணன் என்பதை இளங்கோவடிகள் எந்த காதையில் குறிப்பிட்டுள்ளார்? வரந்தரு காதை. சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிறத எந்த காதையில குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா வரந்தர் காதை. இந்த யாழ்கள் அதனுடைய நரம்புகளின் எண்ணிக்கை அது படிச்சது ஞாபகம் இருக்குங்களா? யாழ்கள் அதனுடைய நரம்புகளின் எண்ணிக்கை. பேரியால் 21 நரம்பு, மகரையால் 17 நரம்பு. பேரியால் 21, மகரையால் 17, சகோடையால் 16, செங்கோட்டியால் 7 நரம்புகள். பேரியால் 21, மகரையால் 17, சகோடையால் 16, செங்கோட்டியால் 7 நரம்புகள். அது கொடுத்து கேட்கலாம் நமக்கு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவர் யார்? நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் பாரதியார். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள், சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு, எத்தனை காதைகள் இருக்கு? 3 காண்டங்கள் 30 காதைகள். 3 காண்டங்கள் 30 காதைகள். திருவானைக்கா உலா, சித்திர மடல் எனும் நூல்களின் ஆசிரியர். திருவானைக்கா உலா, சித்திர மடல், சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம். இந்த நூல்களின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யார்?
திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இந்த நூல்களினுடைய ஆசிரியர் காளமேக புலவர். இந்த பதிலுமே வரமாட்டேங்குது. காளமேக புலவர். காளமேக புலவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? காளமேக புலவர் பிறந்த ஊர் எது? காளமேக புலவர் பிறந்த ஊர். காளமேக புலவர் பிறந்த ஊர் எது? கும்பகோணம், நந்திபுரம். எல்லாமே நானே கொஸ்டின் கேட்டு நானே பதில் சொல்லிக்கிற வேண்டியதான். காளமேக புலவர் எங்கு பணிபுரிந்தார்? காளமேக புலவர் பணிபுரிந்த ஊர். காளமேக புலவர் பணிபுரிந்த ஊர் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அல்லது திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். திருவரங்கம். சோ காளமேக புலவர் முதல் வைணவ சமயத்துல இருந்திருப்பாரு. வைணவ சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மதம் மாறி இருப்பாரு. காளமேக புலவர் வைணவ சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மதம் மாறி இருப்பாரு. சோ எந்த சமயத்துல இருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்னா வைணவத்துல இருந்து சைவம். சோ காளமேக புலவரினுடைய சிறப்பு பெயர். சோ கொடுத்த பொருளில் அடுத்த நொடியில் பாடக்கூடிய திறனை பெற்றவர் தான் காளமேக புலவர். கொடுத்த பொழுதில் அடுத்த நொடியில் பாடும் திறனை பெற்றவர் காளமேக புலவர். சோ அவருக்கு ஆசுகவி அப்படிங்கிற பட்டம் உண்டு. ஆசுகவி. சோ கொடுத்த பொருளில் அடுத்த பொழுதில் பாடக்கூடியவர்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆசுகவின்னு சொல்லுவோம். ஆசுகவி. கொடுத்த பொருளில் அடுத்த நொடியில் அடுத்த பொழுதில் பாடும் திறமையை பெற்றவர்களை ஆசுகவி அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தமிழ் தமிழின முன்னேற்ற கழகம். உலகத்தமிழ் தமிழின முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவர் யார்? உலகத்தமிழ் தமிழ் இன முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவியவர். உலகத்தமிழ் தமிழின முன்னேற்ற கழகம். அந்த அமைப்பு யாருடையது? உலகத்தமிழ் தமிழ் இன முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். துரைமாணிக்கம். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. சிறப்பு பெயர் பாவலரேறு. அவர் என்னெல்லாம் இதழ்கள் நடத்தினாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்பட்ட இதழ்கள் என்னலாம்? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இதழ்கள். இவர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற பெயர்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதெல்லாம் படிச்சு படபடன்னு பேரை சொன்னாலே அவர் தொடர்பான தகவல்கள் எல்லாம் நீங்க சொல்லணும். ஓரளவுக்கு படிச்சு வச்சிருந்திருக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன பெயர்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காருன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. வளையாபதி நூல். வளையாபதியினுடைய ஆசிரியர் யாரு? வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அது என்ன சமயம் சார்ந்த நூல்? வளையாபதி என்ன சமயம் சார்ந்த நூல்? வளையாபதி நூல் சார்ந்த சமயம் என்ன? வளையாபதி என்ன சமயம் சார்ந்த நூல்? சமண சமயம். வளையாபதி நூல் சார்ந்த சமயம் சமண சமயம்.
குண்டலகேசி பௌத்தம். மணிமேகலை பௌத்தம். ஸோ அந்த குண்டலகேசிக்கு எதிர்ப்பாதான் நீலகேசிங்கிற நூல் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒரு நூலா உருவாயிருக்கும். ஸோ குண்டலகேசி பௌத்தம். ஸோ இந்த நூல் வந்து சமண சமயம் சார்ந்தது. நீலகேசி பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள். பாரதிதாசன் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு? பாரதிதாசனுடைய நூல்கள் என்னெல்லாம் இருக்கு? பாரதிதாசனுடைய நூல்கள் பாரதிதாசனுடைய நூல்கள் பாரதிதாசன் நூல்கள் என்னெல்லாம் இருக்கு? பிசிராந்தையார் பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, புரட்சி கவி, அழகின் சிரிப்பு, இசையமுது, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சோ இதுல பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள், பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா பாண்டியன் பரிசு. இந்த குறுங்காப்பிய நூல்கள் மட்டும் எப்பயுமே எத்தனை ஆசிரியர்களுக்கு எத்தனை நூல்கள் படிச்சாலும் அந்த குறுங்காப்பிய நூல்கள் தெளிவா ஞாபகம் வச்சுக்காங்க. சோ பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள் என்னன்னா அப்படின்னா பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், வீரத்தாய், புரட்சி கவி, புரட்சி கவி. இது எல்லாமே பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள், பாரதிதாசனுடைய குறுங்காப்பிய நூல்கள். புரட்சி கவிங்கிற பாரதிதாசனுடைய நூல் அப்படிங்கிறது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? சோ வடமொழி நூலான ஒரு நூலை தழுவிதான் அவர் புரட்சி கவி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. வடமொழி நூலான எந்த நூலை தழுவி புரட்சி கவி அப்படிங்கிற நூலை வந்து பாரதிதாசன் இயற்றியுள்ளார்? எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? புரட்சி கவி என்ற நூல் எந்த நூலினுடைய தழுவல் நூல்? புரட்சி கவி எந்த நூலை தழுவி எழுதினார் பாரதி தாசன்? பில்கணியம், வடமொழி நூலான பில்கணியம். பில்கணியம் புரட்சி கவி. எஸ், வெரி குட். ஆன்லைன்ல நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த மேற்கோள் யாருடையது? பெண்ணெனில் பாரதியார். பேதை என்ற எண்ணம்
இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த மேற்கோள் யாருடையது? பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தந்தவர் யார்? பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தந்தவர் யார்? பிரெஞ்சு மொழியில இருந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார்? பாரதிதாசன் தான். பாரதிதாசன். பாரதிதாசனினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? பிசிராந்தையார். பாரதிதாசனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற அவருடைய நாடக நூல் பிசிராந்தையார். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறதை கேக்குதா? உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர். சீரா புராணத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர் யார்? காப்பா செய்குதம்பி பாவலர். காப்பா செய்குதம்பி பாவலர். சோ இவருக்கு என்ன பட்டம் இருக்கு? சோ ஒரே நேரத்துல 100 செயல்களை நிகழ்த்தி காட்டக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் சோ அந்த காப்பா செய்குதம்பி பாவலருக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அது என்ன பட்டம்? அதோட பெயர் என்ன? சதாவதானி. சதாவதானி. சதாவதானி காப்பா செய்குதம்பி பாவலர். உரை எழுதியவரும் எவர் தான்? காப்பா செய்குதம்பி பாவலர் தான் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் காப்பா செய்குதம்பி பாவலர். திருவிளையாடற் பிராணம் நூலின் ஆசிரியர். திருவிளையாடற் பிராணம் நூலின் ஆசிரியர். திருவிளையாடற் பிராணம் நூலினுடைய ஆசிரியர். திருவிளையாடற் பிராணம் நூலினுடைய ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். குட். திருவிளையாடற் பிராணம் நூல் அப்படிங்கிறது எதை பற்றியது? திருவிளையாடற் பிராணம் நூல் சிவபெருமானினுடைய 64 திருவிளையாடல்களை குறிப்பிடக்கூடியதான் திருவிளையாடற் பிராணம் நூல். மொத்தம் 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 பாடல்கள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. திருவிளையாடற் பிராணம் 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 பாடல்களை கொண்டது திருவிளையாடற் பிராணம். அவர் பிறந்த ஊர் இது. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யம். தாய்மானவர் பிறந்த ஊரும் திருமறைக்காடு தான். அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் வடமொழி நூலான ஆலாசிய மகாத்மியம்ங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் திருவிளையாடற் பிராணம் அப்படிங்கிற நூல். ஆலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் திருவிளையாடற் பிராணம் நூல். ஆலாசிய மகாத்மியம். ஆலாசிய மகாத்மியம். ஆலாசிய மகாத்மியம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். அது எங்கு இருக்கக்கூடிய முருகனை சிறப்பித்து பாடப்பட்டது? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழினுடைய ஆசிரியர் யார்? அது எங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்டது? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். கழுகுமலை. நோ. கழுகுமலை அப்படிங்கிறது காவடி சிந்து. காவடி சிந்து தான் கழுகுமலையில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது
புள்ளிருக்கு வேலூர். புள்ளிருக்கு வேலூரில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானின் மீது பாடப்பட்டதுதான் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். அதனுடைய ஆசிரியர் யார்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழினுடைய ஆசிரியர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழினுடைய ஆசிரியர் யார்? குமரகுருபர். இலக்கிய நூல்கள்ல ஒண்ணுதான் பிள்ளைத்தமிழ். குழந்தை தெய்வம், மன்னனையோ அரசனையோ தெய்வத்தையோ குழந்தையாக பாவித்து பாடக்கூடியது. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழுடைய ஆசிரியர் யார்? சோ ஆன்லைன்ல முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழுடைய ஆசிரியர் யார்? குமரகுருபரர். கேக்குதுல? ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றவங்களுக்கு நான் பேசுறேன் கேக்குதுல? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். குமரகுருபரர். வெரி குட். சரி, ஓகே. நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மதிய கிளாஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத குரூப்ல போடுவாங்க. சரி, நீங்க ஒருத்தர் மதியம் நீங்க கிளம்பிடுவீங்களா மேம்? இருப்பீங்களா? கிளம்பிடுவீங்களா? இல்ல இருப்பீங்களா கிளம்பிடுவீங்களா மேம்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நீங்க மேம் மதியம் கிளம்பிடுவீங்களா? எப்பயுமே ஆஃப் டே தான் அட்டெண்ட் பண்ணுவீங்களா சனிக்கிழமை கிளாஸ்? ஓகே, நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் சார் இந்த டைமிங்கே மாற்றினாங்க. ஸோ ஒரு நாள் அன்னைக்கெல்லாம் திருக்குறள் பார்த்தது உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் எக்ஸாமில் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு முந்தின கிளாஸ் நான் உங்களை அந்த கம்பைல் பண்ண வச்சதுக்கு காரணம், ஸோ ஒரு டாப்பிக்கோ 2 டாப்பிக்கோ நான் சும்மா கிளாஸ் எடுத்தேன்னா எந்த யூஸும் இல்லை. ஸோ அத்தனை நூல்கள் தொடர்பான செய்திகளை ஃபுல்லாக நீங்கள் கம்பைல் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. எக்ஸாமில் லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு திருப்பி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ரிவிஷன் ப்ராப்பராக அட்டன் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் யாரும் வரவே இல்லை. திருக்குறள் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸு ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் சுத்தமாக வரல என்னை கேட்டால். ஏன்னா 2 பேர் வீக் ஈவினிங் வர்றவங்க. ஸோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஈவினிங் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களே அட்டன் பண்ணுறது. அப்போ நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வேணாம் சொல்லிடலாமா? இல்லை, இலக்கணம் பார்க்கணும் தான். ஏன்னா நான் லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு எடுத்தாதான் அது கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் லாஸ்ட் கிளாஸஸ்ல அது ஒரு நாள் ஃபுல் நாள் இலக்கணம் பார்த்துக்காங்க. ஏன்னா இலக்கியம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணல. பார்ட் பில நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம இன்னும் கவர் பண்ணி முடிக்கல இலக்கியம். அதுக்குரிய டைம் நம்ம கரெக்டாக இல்லை. இத்தனைக்கும் பாடல் வரிகள் ஸ்கூல் புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தா இன்னும் டைம் எடுத்திருக்கும். ஸோ அதனால தான் இலக்கியத்தை ரிவிஷன் மாதிரி லாஸ்ட் 2-3 கிளாஸஸ், ஒரு 2 கிளாஸஸ் இலக்கியம். ஏன்னா ஒரு கிளாஸ் தான் ரிவிஷன் பார்த்தோம். லாஸ்ட் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக திருக்குறள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டே இருந்தது அப்படின்னா இலக்கணம் கிளாஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு தமிழ் கிளாஸ் இருந்ததுன்னா இலக்கணம் இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அந்த டவுட் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு வந்துருங்க. டவுட் இருக்கிறத கேட்டுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இலக்கணம் என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால டவுட் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் மேக்ஸிமம் மண்டேவோ வீக்கெண்டோ எப்போ இருந்தாலும் சரி. ஸோ ஆன்லைனில் கிளாஸ் கவனிக்கிறவங்களும் நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ இலக்கணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே நோட் பண்ணிட்டு வந்துருங்க. எஸ், கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் இலக்கணம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு இலக்கணம் பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் இல்லாத நேரத்துலையும் ஏதாவது ஆன்லைன் டிஸ்கஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அதை நான் சார்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ஸோ கூகுள் மீட் மூலமாகவோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு ஆன்லைன்லேயே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சார்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம்.